இஸ்லாமிய சகோதரர்களை, கிறிஸ்தவ சகோதரர்களை கேள்வி எழுப்புங்கள். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஏன் ஆட்சி உருவாக்கி துடிச்சது? உடனே நாங்களாம் அப்படிலாம் நினைக்கலையே சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும்ல. அந்த கட்சியோடைய மீட்டிங் நடந்துச்சு. வெளியே டிகேஎஸ் இளங்கோவன் தெரியும், செய்தி தொடர்பாளர், உங்களுக்கு தெரியும், பெரியாரிஸ்ட். அவர் தான் செய்தி தொடர்பாளர் திமுக. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவரு நாங்க அதிமுக எல்லாம் சேர மாட்டோம். இப்ப 2 நாள் எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏத்த பிறகு சொல்றாங்க. திருப்பி அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க சேருவீங்களான்னு கேட்டா, எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நாங்க அதிமுகவோட சேருவோம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்படி யாராவது சொல்லுவாங்களா? கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்களா அப்படி? ஆனா டிகே சொல்ல சொன்னாரு, எங்க தலைவர்கள் சொன்னா நாங்க அதிமுகவோட சேருவோம். அப்ப தெரியுதா உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? அங்க மாட்டிக்கிட்டாங்களா அந்த பேட்டியில? அப்ப எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் நம்மளுடைய திருமாவளவனும் எதிர்த்த ஒரு காரணத்தினால் அதை வாபஸ் வாங்க பார்த்தாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்ல. எல்லாரும் ஒண்ணுன்னா 113 114 சரிசமமா நிக்குது. அரசியல் இதுதான். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்மளுடைய தலைவரை முதலமைச்சராக உறுதியா நின்று, கம்யூனிஸ்ட் தலைவர்களும் நின்று, அண்ணன் திருமாவளவன் நின்று, ஐஎம்எல் இஸ்லாமிய சகோதரர்களும் நின்று, இன்றைக்கு உண்மையான மதசார்பற்ற கொள்கை கொண்ட தலைவர்களை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது. இதுதான் வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு.